என்ன தயவு செய்து விட்டுட்டு போயிடுங்க. நீங்க வேற ஏதாவது பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைஃப் இந்த ஹஸ்பண்ட் கிட்ட எத்தனையோ தடவ சொல்லியும் இந்த ஹஸ்பண்ட் செஞ்ச காரியத்த பார்த்து உலகம் முழுக்க வியந்துட்டு தான் இருக்காங்க இன்னமுமே. டெங் யுகாய் அப்படின்றவங்க ஈ மெய்டி அப்படின்றவங்கள பார்த்த உடனே பிடிச்சு போச்சு. பிடிச்சு போன உடனே ப்ரொபோஸ் பண்றாங்க. ஈ மெய்டி அப்படின்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு கிளியோமா அப்படின்ற ஒரு டிசீஸ் இருக்கு. அந்த டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா ஒண்ணு பிரெயின்ல டியூமர் வந்துரும். அந்த டிசீஸ் எனக்கு இருக்கு. அதனால நான் கல்யாணம் பண்ண முடியுமான்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எனக்கு உங்கள பிடிச்சிருக்கு. நான் என்னதான் இருந்தாலும் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன். உங்கள எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணி 3 வருஷத்துல அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பிறந்த உடனே கொஞ்ச நாள்லயே அவங்க பெண் குழந்தை பிறந்த கொஞ்ச நாள்லயே அவங்க படுத்த படுக்கையாயிடுறாங்க. அதுலேருந்து கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு மூவ்மெண்ட்லாம் நின்றுது. கை அசைக்க முடியல, கால் அசைக்க முடியல. கொஞ்ச நாள்லயே பேசுறது நின்னு போச்சு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் என்னதான் குடுத்தாலும் டாக்டர்ஸ்லாம் கை விரிச்சிடுறாங்க. கேன்சர் ரொம்ப ஸ்டேஜ் 5, ஸ்டேஜ் 6 அந்த மாரி போயிடுச்சு. இவங்களால காப்பாத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் காமிச்சு கடைசியா ஒரு குட் பை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தவரு, இது என் பொண்டாட்டிடா, நான் என்ன செய்ய முடியுமோ செய்யறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயற்சி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இவரோட ஒய்ஃப்க்கு மீண்டும் மீண்டும் அந்த ட்ரீட்மெண்ட் குடுக்குறாங்க. மருந்து குடுக்குறாரு. கொஞ்ச நாள்லயே அவங்க ஒய்ஃப் பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள்லயே அவங்க ஒய்ஃப் கைய கால அசைக்க முடியுது. கொஞ்ச நாள்லயே அவங்க ஒய்ஃப் எந்திச்சு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் வருஷங்கள்ல 2, 3 வருஷங்கள்ல இப்ப 2 பேருமே ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க.